அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபி இருக்கக்கூடியவங்க என்னென்ன உணவுகளை சாப்பிடும் பொழுது அந்த பிபியை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பொட்டாசியம், மக்னீசியம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். குறிப்பாக டிஏஎஸ்ஹெச் உணவு முறைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் குறைந்த அளவு உப்பு, குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகள் தான் சிறந்த உணவுகளாக இருக்கும். அந்த உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நீங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இயற்கையாக கிடைக்கக்கூடிய கீரைகள், காய்கறிகள், பழங்கள், பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதாவது தயிர், பருப்பு வகைகள் இது எல்லாமே எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது இயற்கையாகவே ரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும். ரத்த அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு சில உணவுகள் இருக்குது. இந்த உணவுகளை மட்டும் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களுடைய ரத்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. ஒன்று அதிகமாக இருக்குது, இல்லைன்னா கம்மியாக இருக்குது. இது வீட்டுக்கு ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய வியாதியாக மாறிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்னென்ன உணவுகள் முக்கியமாக தேவைப்படுது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸோ உங்கள் வீட்டில் பிபி பேஷண்ட் யாரும் இருக்காங்க அப்படின்னா, அதுவும் ஹை பிபி இருக்கக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பதிவை அவங்களோட ஷேர் பண்ணி வைக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். உயர்ந்த ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவர்கள் அதை குறைக்கக்கூடிய முக்கிய உணவுகளில் முதல்ல பார்க்கக்கூடியதுனா இலை காய்கறிகள், அதாவது கீரைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுலேயும் முட்டைக்கோஸ், வெந்தயக்கீரை இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பொட்டாசியம் இருக்குது. ஸோ இது உடலில் அதிகப்படியான சோடியத்தை வெளியேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது உயர் ரத்த அழுத்தத்தை கண்டிப்பாக குறைக்க முடியும். அதே போல் பழங்கள், காய்கறிகள், பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழைப்பழம் அதிகம் சாப்பிடலாம். அதே போல் மாதுளை பழம் சாப்பிடலாம். தினம் ஒரு நெல்லிக்காய் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே போல் முருங்கைக்காய், பீட்ரூட்டு இது எல்லாமே ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய காய்கறிகள். ஸோ இந்த மாதிரியான காய்கறிகளை நீங்கள் உங்களுடைய உணவில் அடிக்கடி சேர்த்துக்க பாருங்கள். அதே போல் பால் பொருட்கள்னால் கொழுப்பு குறைந்த இருக்கக்கூடிய பால், தயிர் இல்லைன்னா மோர் இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு ஈஸியாக குறைக்க முடியும். அதே போல் பருப்பு தானியங்கள், சோயாபீன்ஸு, பருப்பு வகைகள், ஓட்ஸு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நட்ஸு விதைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூசணி விதை, பாதாம், ஆளி விதை இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூண்டு ரத்த நாளங்களை எல்லாம் விரிவடைய செய்யும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த பூண்டு வகைகள் தான். அதே மாதிரி நீங்கள் எதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உப்பு கண்டிப்பாக குறைக்கணும். ஏன்னா அதிகமான உயர் அழுத்தம் இருக்கக்கூடியவர்கள், உயர் ரத்த அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்க உப்பு கண்டிப்பாக நீங்கள் குறைச்சே ஆகணும். தினசரி பார்த்தீங்கன்னா ஒரு 1500 எம்ஜிலேருந்து 2300 எம்ஜிக்குள்ளே தான் நீங்கள் உப்பு எடுத்துக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப கம்மியாக நீங்கள் உப்பு எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஊறுகாய் சாப்பிடக்கூடாது, அப்பளம் சாப்பிடக்கூடாது, கருவாடு சாப்பிடக்கூடாது. மேலும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. அதாவது ஊறுகாய், அப்பளம், கருவாடு இதிலெல்லாம் நிறைய உப்பு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தினமுமே அது இல்லாமல் நீங்கள் 30 நிமிடமாவது நடைப்பயிற்சி எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதோடு சேர்த்து நல்ல தரமான உணவுகளையும் நீங்கள் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதனால் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உயர்ந்த ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க குறைக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்கிறது ரொம்ப அவசியம். சோடியத்தினுடைய அளவை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னாலே போதும். சோடியம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, உப்பு தான். அந்த அளவை நீங்கள் குறைக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றம் கிடைக்கும். நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. அவசியமாக உடல் எடையை குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க மனநிலையை கட்டுப்படுத்தணும். நீங்கள் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுனால உங்களுக்கு நிறைய மாற்றம் கிடைக்கும். ஸோ மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நீங்கள் தியானம் செய்யலாம், அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யலாம். புகைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பூண்டு, முருங்கைக்காய் இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. ரத்த அழுத்தத்தை இயற்கையாகவே குறைக்கிறதுக்கு இதிலெல்லாம் நிறைய சத்துக்களானது இருக்குது. மேலும் ரத்த அழுத்தத்தை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அந்த விதிமுறைகளை எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ வழக்கமாக உடற்பயிற்சி அப்படிங்கும் பொழுது தினசரி 30லேருந்து 40 நிமிஷங்கள் செய்யுங்க. வேகமாக நடக்கலாம், இல்லைனா ஜாக்கிங் போகலாம், சைக்கிளிங் போகலாம், நீச்சல் செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு எது தெரியுமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான பயிற்சிகளானது உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா அது கணிசமாக குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே போல் பொட்டாசியம் நிறைந்த உணவுகள், பொட்டாசியம் எதுலலாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், தக்காளி, கீரை, மாதுளை,
தயிர், சோயா தயாரிப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் அதிகமாக உங்களுடைய உணவில் வந்து சேர்த்துக்கலாம். அதே போல் தண்ணீர் குடிக்கணும். தினமுமே போதுமான அளவுக்கு நீங்கள் தண்ணீர் குடிங்க. ஒரு 8லேருந்து ஒரு 10 கிளாஸ் தண்ணீராவது குடிச்சே ஆகணும். இது வந்து ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் கெட்ட பழக்கங்கள் இருக்குது, புகைப்பிடிக்கிறது, மது அருந்ததெல்லாம் இருக்குன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்தே ஆகணும். உயர்ந்த ரத்த அழுத்தம் தொடர்ந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவர் அணுகி அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கணும். ஏன்னா ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது ரத்த நாளங்களில் ரத்தத்தில் அந்த சுவரில் இருக்கக்கூடிய அழுத்தம் தான். இந்த அழுத்தம் ரத்தத்தில் வந்து தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாமல் உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவர்களுக்கு மாரடைப்பு வரும். அதே போல் பக்கவாதம் இருக்கும், சிறுநீரக பாதிப்புகள் இதெல்லாம் வந்து ஏற்படும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும். அது பிபி எந்த அளவுக்கு லெவல் இருக்கணும் அப்படின்னா 130/80 இவ்வளோ தான் இருக்கணும். இது அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதை தான் உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, மன அழுத்த மேலாண்மை இதன் மூலமாக மட்டும்தான் இந்த உயர் ரத்த அழுத்தத்தை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது முக்கியமாக பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் அப்படின்றது 130க்கு மேலே கண்டிப்பாக போகவே கூடாது. அறிகுறிகள் அப்படின்றது பெரும்பாலும் இதுக்கு எதுவுமே கிடையாது. கடுமையாக ஒரு சிலருக்கு வந்து தலைவலி வரும், இல்லைனா மூச்சு திணறலானது ஏற்படலாம். அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இது எதனால் ஏற்படுது அப்படின்ற காரணத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு, எந்த விதமான எக்ஸசைஸும் இல்லாமல் இருக்கிறது, நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய உடல் பருமன், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மன அழுத்தங்கள் இதுதான் வந்து ரொம்ப முக்கிய காரணங்கள். மேலும் பார்த்திங்கன்னா மரபணு காரணங்களும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதாவது பரம்பரையாக வரக்கூடிய விஷயங்களும் இருக்குது. ஸோ உடற்பயிற்சியை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நம்முடைய வாழ்க்கை முறைகளில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்கிறதுனாலேயே போதும் இந்த மாதிரியான நோய்கள் நம்மளை விட்டு விலகி போயிடும். ஸோ வாழ்க்கை முறையில் மாற்றம் அப்படின்னா என்ன? அதில் முக்கியமான இடம் பிடிக்கக்கூடியது உணவு தான். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் பெரும்பான்மையான நோய்களுக்கு காரணமாக இருக்குது. தொற்று நோய்களுக்கு பார்த்தே நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறைகளில் மாற்றங்களை கொண்டு வராங்க. அதுலேயும் இந்த உயர் இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்திகிட்ருக்கு. அதில் ஒன்று தான் சர்க்கரை வியாதியும் இந்த உயர் இரத்த அழுத்தமும். இதெல்லாம் இல்லாத குடும்பத்தை பார்க்குறதே இப்போ மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஸோ உலகளவில் பார்த்திங்கன்னா 75 லட்சம் மக்கள் உயர் ரத்த அழுத்தத்தால் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு காரணங்கள் வந்து தெரிவிக்கப்படுது. ஸோ நமக்கு நம்மளுடைய உடல்நிலை ரொம்ப முக்கியமானது. அதனால் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. நம்ம உண்ணக்கூடிய உணவில் சுவைக்காக தான் அந்த உப்பும் சர்க்கரையும் வந்து சேர்க்குறோம். அந்த உணவினுடைய சுவையை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் தான் உயர் ரத்த அழுத்தத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. உப்பில்லாத சாப்பாடுகளை வந்து மட்டும்தான் நம்ம சாப்பிட வேணும் அப்படிங்கிறது கிடையாது. உப்பையும் சர்க்கரையும் குறைந்த அளவு மட்டுமே எடுத்துக்கிட்டாலே போதும். ஒரு நாளைக்கு பெரியவங்க பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 5 கிராம் அளவு உப்பு எடுத்துக்கலாம், 25 கிராம் சர்க்கரை எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்துக்கிறது ஆபத்தானது. ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா இந்த அளவு தான் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கக்கூடியது. ஸோ நம்மளுடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கு கொஞ்சம் மெனக்கடணுமே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வந்து பழகிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். அதே போல் உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க பேக்கெட்களை அடைத்து வைக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் சாப்பிடாதீங்க. சிப்ஸு, கப் நூடுல்ஸு, வறுத்த நிலக்கடலை இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக வந்து உப்பு சேர்த்துருப்பாங்க. உப்பில் இருக்கக்கூடிய சோடியம் தான் உடலில் ரத்த அழுத்தத்தை வந்து அதிகமாக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்ணையும் வந்து பாதிப்பு அடைய செஞ்சிடும். ஸோ கண்ணை பறிக்கக்கூடிய வண்ணத்துக்காக நிறைய நிறமிகள் வந்து அதில் சேர்த்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடல் ஆட்டோமேட்டிக்காக வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, பீட்சா, பர்கர் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய இறைச்சிகளை சாப்பிடக்கூடாது. நம்முடைய உணவு முறைக்கு சற்றுமே தொடர்பில்லாத உணவுகளில் சேர்க்கப்படக்கூடிய இறைச்சி, மீன் போன்ற அசைவ பொருட்கள் நம்முடைய உடலுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் அதையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. ஸோ மிட்டாய் சாப்பிடாதீங்க, குளிர்பானங்கள் வந்து குடிக்காதீங்க. பாட்டில்கள் அடைத்து வைக்கக்கூடிய குளிர்பானங்களும் ஆபத்தானது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் காஃபி, டீலெலாம் வந்து கஃபைன் என்ற நச்சுப்பொருள் வந்து இருக்கும். அதனால் அதிகமாக அதெல்லாம் வந்து எடுத்துக்க வேண்டாம். அதே போல் பேக்கரி உணவுகளையும் வந்து எடுத்துக்கக்கூடாது. இதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்து சேர்த்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுவைக்காக மட்டும்தான். ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா வீட்லேயே வந்து சமைத்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமான கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டாலே போதும். நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த பதிவில் உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க என்ன உணவுகளை எடுத்துக்கணும், எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான பிரச்சனைகளானது ஏற்படும், இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது மாதிரி நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.